நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்தின் பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு திவ்ய தேசம் ஒரு திருத்தலத்திற்கும் எத்தனை விதமான சரித்திரங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கும். இன்னும் தோண்ட தோண்ட எவ்வளவோ விஷயங்களை நமக்கு இந்த திருத்தலங்கள்ல ஆச்சரியமா கிடைக்க இருக்கின்றது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலங்கள் ஆழ்வார்களுடைய வாக்கில் அமுதமாக மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள், அதையே திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்கின்றோம். அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள்ல மலை நாட்டு திவ்ய தேசத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைய தினம் மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல கடைசி திவ்ய தேசத்தை நம்ம தரிசிக்க இருக்கின்றோம். மொத்தம் 13 திவ்ய தேசங்கள் மலை நாட்டிற்கு உண்டு அப்படின்னு சொன்னோம். அந்த மலை நாட்டுல 13வது திவ்ய தேசம், கடைசி திவ்ய தேசம் இன்றைய தினம். சோழ நாடு 40 திவ்ய தேசங்கள், நடுநாடு 2 திவ்ய தேசங்கள், தொண்டை மண்டலம் 14 திவ்ய தேசங்கள். இவையெல்லாம் முடிந்து இன்றோடு மலை நாட்டு திவ்ய தேசங்கள் 13 நம்ம தரிசிக்க இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் நம்பர் அப்படிங்கிறத காட்டிலும் இத்தனை க்ஷேத்திரங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஏற்படும் பொழுது, அதை ஸ்மரிக்கும் பொழுது எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் நமக்குள்ளேயே பெருகுகின்றது இல்லையா? அந்த விதத்துல ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் நாம் செல்ல முடியவில்லை என்றாலும் இல்லத்தில் இருந்தபடி அந்த இறைவனை வழிபடுவதற்கு இந்த பக்தி நேரம் நம்ம எல்லாருக்குமே உதவியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல மலை நாட்டு திவ்ய தேசத்தின் கடைசி திவ்ய தேசம், இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருவண் பரிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருவண் பரிசாரத்துல பெருமாள் தாயாருக்கு திருநாமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருமாளுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா திருவாழ் மார்பன் அப்படின்ட்டு பெயர். திருக்குறப்பன் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதாவது திருக்குரிய அப்பன், திருக்குரியப்பன், திருக்குறப்பன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப அற்புதமான திருநாமத்தோடு அழைக்கின்றார்கள். அதே போல கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள். பெரும்பாலானது நம்ம நின்ற கோலத்துல பார்த்தோம், சயன கோலத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட மலைநாட்டு திவ்ய தேச பட்டியலில் வீற்றிருந்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் திருவாழ் மார்பன் அப்படிங்கிற திருநாமத்தோடு. தாயாருக்கு இங்க என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா கமலவல்லி நாச்சியார்னு பேரு. விமானம் இந்திர கல்யாண விமானம் அப்படின்ட்டு பெயர். தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியாக இருக்கின்றது. இங்கு யாருக்கெல்லாம் காட்சி அப்படின்னு பார்த்தா காரி, உடைய நங்கை, கருடன், இப்படி எல்லாருக்கும் இறைவன் காட்சி தந்து அனுகிரகம் செய்திருக்கின்றார். இந்த திருவண் பரிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண் பரிசாரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஊர் பக்கங்கள்ல போனோம்னா திருப்பதி சாரம்னு தான் அவர்களுக்கு இந்த ஊரை தெரியும். திருவண் பரிசாரம் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனா திருப்பதி சாரம் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த திருத்தலத்தை அழைக்கின்றார்கள். சரி, திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த ஆழ்வார் பாடி இருக்கார்? நம்ம ஆழ்வார் இந்த திருத்தலத்தை பாடியிருக்கார். ஒரே ஒரு பாட்டு தான். எந்த பாட்டை வச்சு நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த ஒரே ஒரு பாசுரமானதைத்தான் நம்ம ஆழ்வார் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பாடுகின்றார். ஆரம்பிக்கும் பொழுதே வண் பரிசாரம்ங்கிற வார்த்தையே நமக்கு தெரிந்து விடுகின்றது. முதல் வரியிலேயே நம்ம ஆழ்வார் நமக்கு அதை சொல்லிவிட்டார். அப்படி நம்ம ஆழ்வார் பாடிய திருத்தலங்கள் ஒவ்வொன்றிலும் பெருமாள் அவருக்கு சில குணாதிசயங்களை காண்பித்து கொண்டு வராருங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த திருத்தலத்துல நம்ம ஆழ்வாருக்கு பெருமாள் காண்பிக்கிற குணம் என்ன அப்படின்னு பார்த்தா சௌகுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுகுமாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த சௌகுமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம். சுகுமாரம்னா என்ன? மென்மை. பெருமாளுடைய அந்த மென்மையானது எப்படி அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலயே எது மென்மையோ, இப்ப நம்ம பஞ்ச ரொம்ப மென்மை அப்படின்னு சொல்கின்றோம். ஆனா அந்த பஞ்சையும் விட மென்மையானதாம். ஏன்னா இறைவனுக்கு கருணை அப்பேற்பட்டது. தன்னுடைய பக்தர் கஷ்டப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அடியார்களிடத்துல அவர் காட்டக்கூடிய அந்த மென்மையானதற்கு ஈடு இணையே கிடையாது. அதனாலேயே இந்த பெருமாளுக்கு ரொம்ப அற்புதமாக திருநாமம் திருவாழ் மார்பன்கிறது ரொம்ப பொருத்தம். ஏன் தெரியுமா? கருணை அப்படின்னு சொல்லிவிட்டாலே பெண்களை அங்கேருந்து பிரிக்க முடியாது. மகாலட்சுமி வாழும் மார்பனாக இருந்து
காருண்யமே வடிவமாக இருக்கக்கூடிய பெருமாள் இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய பெருமாள். நம்ம ஆழ்வார் ரொம்ப ஸ்லாகிச்சு இங்க இருக்கக்கூடிய பெருமாளை அந்த ஒரு பாசுரத்துல நமக்கு பாடிக்கின்றார். அதனாலேயே இந்த திருத்தலத்தை திவ்ய தேசம் அப்படின்னு சொல்கின்றோம். இப்ப சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்த ரிஷிகளுக்கு இறைவன் பல க்ஷேத்திரங்கள்ல ஆச்சரியமான சேவை சாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல சப்த ரிஷிகள் முதல்ல தவம் செய்கின்றார்களாம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் சுச்சீந்திரம் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம நாகர்கோவில் பக்கம் போனா அங்கேயும் ஒரு கோவில் இருக்கு. அத்ரி அனுசுயை அந்த சரித்திரம் கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சமயம் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அத்ரி அனுசுயனுடைய கிரகத்துக்கு வருகின்றார்கள். அனுசூயை அவர்களுக்கு பிக்ஷையிடும் பொழுது அவர்கள் ஒரு நிபந்தனையை சொல்ல அந்த நிபந்தனைக்கு ஏற்பது போல அனுசூயை 3 பேரையும் குழந்தைகளாக மாற்றினாள் அப்படிங்கிற அந்த ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் முப்பெரும் தேவியரும் வந்து அனுசூயின் இடத்துல சொல்லும் பொழுது மீண்டும் அனுசூயை அவர்களை பிரம்மா விஷ்ணு சிவனாக ரொம்ப அழகாக பிரார்த்தித்து வரவழைக்கின்றாள். இப்படி பதிவிரதா தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனை கூட நாம் நினைத்த மார்க்கத்தில் நாம் அவர்களை மாற்ற முடியும் என்பதை அனுசூயை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சரித்திரமாக இருக்கு. எதனால் அனுசூயைக்கு அப்படி ஒரு சித்தி அப்படின்னு பார்த்தா அத்ரி முனிவரிடத்துல அவள் வைத்திருந்த அந்த பக்தியானது, பதி பக்தி யாரிடத்தில் திருடமாக இருக்கின்றதோ அவர்கள் சொன்னதை இறைவன் ஒரு நாளும் தட்ட மாட்டான் என்பதை உணர்த்தக்கூடிய சரித்திரம் தான் சுச்சீந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சரித்திரமானது. அப்ப சுச்சீந்திரத்துல சப்த ரிஷிகள் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தவம் செய்கின்றார்களாம். ரொம்ப கடுமையான தவம் செய்கின்றார்கள். எதற்காக? பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தவம் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தவத்தினுடைய முடிவுல பரமேஸ்வரனாக பிரத்யக்ஷமாறாராம். பரமேஸ்வரன் பிரத்யக்ஷமாகி இவர்களுக்கு காட்சி தரார். அப்போ சப்த ரிஷிகள் பரமேஸ்வரனை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இருந்தாலுமே அவர்கள் எந்த கோலத்தை எதிர்பார்த்து தவம் செய்தார்கள் என்று பார்த்தால் மகாவிஷ்ணுவாக சேவிப்பதற்குத்தான் அவர்கள் அந்த தவத்தையே செய்கின்றார்கள். அப்போ பரமேஸ்வரனை பார்த்தார்கள், திருப்தி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கினார்கள். அதன் பிறகு இல்லை இல்லை மகாவிஷ்ணுவாகத்தான் அவரை அடுத்து நாம் சேவிக்க வேண்டும், அதற்காக மீண்டும் நாம் தவம் செய்வோம் என்று சொல்லி அங்கேந்து கொஞ்சம் தள்ளி வந்து சோமதீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துல இருந்தபடி தவம் செய்கின்றார்களாம். அந்த தவத்தின் பயனாக மகாவிஷ்ணு பிரத்யக்ஷமாக திருவாழ் மார்பனாக இவர்களுக்கு ஆச்சரியமான சேவையை சாதிக்கின்றார். அப்படி சப்த ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் இங்க இருக்கக்கூடிய பெருமாள். அதே போல இன்னொரு சரித்திரம் என்ன அப்படின்னா இவருடைய பெயரை பார்க்கணும் இல்லையா, திருவாழ் மார்பன் அப்படின்னு, திருப்பதி சாரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். எதனால அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமியானவள் இவருடைய வக்ஷஸ்தலத்துல இந்த திருத்தலத்துல எழுந்தருளுவது அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான சரித்திரம். பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்காக பகவான் தூணை பிளந்து கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சசனை அசுரனை வதம் செய்வதற்காக பெருமாள் நிருசிம்ஹ அவதாரம் எடுக்கின்றார். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணினது வராக அவதாரமாக, ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணினது நிருசிம்ஹ அவதாரம் எடுத்து. இந்த நிருசிம்ஹ அவதாரத்தின் ஒரு பெரிய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரகலாதன்கிற ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய விரலை காண்பித்து என் பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார், தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக உலகம் முழுக்க பெருமாள் வியாபிக்கின்றாராம். நிருசிம்ஹ கர்ப்பம் அப்படின்னு அதை சொல்கின்றார்கள். அப்படி வியாபித்த பெருமாள் உக்ரம் வீரம்னு சொல்வது போல அவ்வளவு ரௌத்ரமா உக்ரமான ஒரு கோலத்தை எடுத்து கொண்டபடி எப்படி ஹிரண்யகசிபுவை வதம் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, பெருமாளுடைய கோபமும் ஆக்ரோஷமும் சொல்லவே முடியாது, அப்படியே அவருடைய கண்கள் படுத்த சிவப்பாக இருந்ததாம். மொழி வெளியில வந்துவிடும் போல இருக்கு. அந்த மாதிரி அந்த கண் பார்வையானது மொழியானது பெருமாளுக்கு இருக்கு. செக்க செவேர்னு கோபத்துல இருக்கு. அது மட்டுமா, அந்த உக்ரமானதை தாங்க முடியல, அவ்வளவு சூடு. கையில நகங்கள் பார்த்தா அவ்வளவு நீளமா இருக்கு. அந்த ஹிரண்யகசிபுவானவரை தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டு பெருமாள் அந்த நகத்தை வைத்தபடி அவரை 2ஆக பிளந்து கொடல மாலையாக போட்டுக்கொண்டு
ஆரவாரம் அங்கு செய்கின்றார்னு எல்லாருமே அந்த சரித்திரமானதை கேள்விப்படுறோம். இது ஒரு விதமான கண்ணோட்டம், பெருமாளுடைய அந்த உக்ரமானது. ஆனா மற்றொரு கண்ணோட்டம் பார்க்கும் பொழுது வேற எந்த அசுரனுக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பேர் அல்லவா ஹிரண்யகசிபுவுக்கு கிடைத்தது. எதனால? பெருமாள் மடியிலேயே பிராணத்தியாகம் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? பூமி சம்பந்தப்படல இல்லையா, பெருமாளுடைய மடியிலேயே போட்டுண்டார். பெருமாள் ஆயுதங்கள் கூட எதுவும் பிரயோகம் பண்ணல, அவருடைய கையாலேயே தானே பிளக்கின்றார். அப்ப பெருமாளுடைய கரம் படுகின்றது, மடியில் இருக்க பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டபடியே அந்த ஒரு வதமாறுது இங்க. அப்படி ஒரு மரணம் அவருக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா ஹிரண்யகசிபுவை விட பாக்கியசாலியா வேற யாரு இருக்க முடியும்? பிரகலாதன் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அழகு. அப்பா, என்னை விட பெருமாள் பக்தர் நீங்க தான், சிறந்த பெருமாள் பக்தர் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? நான் தூக்கத்திலையாவது ஹரிய மறக்கிறேன், ஆனா நீங்க தூங்குற நேரத்துல கூட அந்த ஹரிய விட மாட்டேன், ஹரிய விட மாட்டேன், ஹரிய விட மாட்டேன்னு இறுக்கி அவரை பிடித்தபடியே இருக்கின்றீர்கள் அல்லவா? அதனாலவோ என்னவோ தெரியாது, கோபமாக இருந்தாலும் அந்த பெருமாள் ஸ்மரணையிலேயே இருந்ததற்கு ஹிரண்யகசிபுவுக்கு அப்படி ஒரு பலன் கிடைத்தது. இது மற்றொரு கண்ணோட்டம். இப்போ பெருமாள் உக்ரமாக இருக்கார், எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி முடிச்சப்புறம் கூட அவருடைய கோபம் கொஞ்சம் கூட அடங்கல. கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி வீசி எறிகின்றார், எல்லாவற்றையும் உடைக்கின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் போய் அவரை சமாதானம் படுத்தியே தீரணும், இல்லைன்னா உலகத்திற்கே அது அழிவை கொண்டு வந்துரும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவேந்திரன் கிட்ட சொன்னாராம், நீங்க போய் சமாதானம் செய்யுங்கள்னு. தேவேந்திரன், நான் கிட்ட போறதே இல்லை, என்னால முடியாத அவருடைய உக்ரத்தை பாருங்கள், நான் மாட்டேன் அப்படின்னு சொல்றார். யாரை பார்த்தாலும் அப்படித்தான் விலகுகின்றார். பிரம்மதேவர் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட கேட்டாராம், நீங்கள் சென்று உங்கள் கணவருடைய கோபத்தை சற்று சாந்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அவ சொல்றா, என்னுடைய கணவர் தான், இருந்தாலும் இவருடைய கோபம் ரொம்ப எல்லை மீறி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் என்னால் அவரை நெருங்க கூட முடியாது, என்னால முடிந்தது கோபம் குறையணும்னு நான் தவம் செய்கின்றேன் அப்படின்னு மகாலட்சுமி அங்கேந்து கிளம்பி வந்து இங்க தவம் செய்கின்றாளாம். அவள் தவம் செய்ய அதே சமயத்தில் பிரம்மதேவர் மற்றொரு யுக்தியையும் கையாண்டாராம். பிரகலாதனிடத்துல போய் சொல்கின்றார், பிரகலாதா, நீ போய் அவரை சமாதானப்படுத்து, உன்னால தான் முடியும் என்று சொல்ல குழந்தை பிரகலாதன் ஒரு சின்ன பயம் கூட இல்லாத அந்த பெருமாளிடத்துல கைகூப்பி தொழுது சாந்தமாக வேண்டும் என்று பிரார்த்தித்தானாம். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க ஒரு புறம் தேவியும் இங்க தவம் இருக்க அவருடைய கோபம் குறைந்து சாந்த ஸ்வரூபனாக பெருமாள் தோன்றி, அப்படிப்பட்ட பெருமாள் தாயாரை தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் தரித்து கொண்டாராம். இந்த திருத்தலத்துல அவள் வந்து தவம் செய்து அவரை பெருமாள் வக்ஷஸ்தலத்துல வைத்து கொண்டதுனால திருவாழ் மார்பன், திருப்பதி, திருங்கிறது மகாலட்சுமி, பதி யாரு? அவளுக்கு பதி மகாவிஷ்ணு. அப்படிப்பட்ட திருவை பதியாக அடைந்த இடம் அப்படிங்கிறதுனால திருப்பதிசாரம், திருவண்பரிசாரம் அப்படிங்கிற திருநாமம் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, வண் அப்படிங்கிற சப்தத்திற்கு வன்மை அப்படின்னு சொன்னா கொடை இல்லையா? பெருமாள் இங்க ஒரு பெரிய கொடையை நமக்கு தந்திருக்கார். என்ன கொடை அப்படின்னு பார்த்தா, நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடியவரை நமக்கு இந்த பெருமாள் தந்திருக்கின்றார். நம்மாழ்வாருடைய அம்மா உடைய நங்கை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு இதுதான் அவதார ஸ்தலமாக இருக்கு. ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த காரிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறார். ரொம்ப காலம் அவளுக்கு புத்திர பேரு இல்லாம இருக்கு. இந்த புத்திர பேருக்காக திருக்குறுங்குடியில போய் பிரார்த்தனை பண்றா. இப்ப அடுத்து பார்க்க போற தலம் திருக்குறுங்குடி தான். திருக்குறுங்குடியில போய் பெருமாளை பிரார்த்தனை பண்றச்ச பெருமாள் என்ன வேணும், எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டப்போ உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னு கேட்கின்றார்களாம். யாமே உமக்கு வந்து பிறப்போம் அவதரிப்போம்னு சொல்ல அங்கேந்து மீண்டும் இந்த இடத்துக்கு வருகின்றார்கள். ஏன்னா இதுவும் நாகர்கோவில்ல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய திருத்தலம் தான். அப்படி இந்த இடத்துக்கு வந்து இங்க 41 நாள் விரதம் இருக்காளாம். 41 நாட்கள் உடைய நங்கை விரதம் இருக்க நம்ம ஆழ்வார் இவருக்கு பிள்ளையாக வந்து கலி 43வது நாள் வைகாசி விசாகத்தன்னைக்கு அவதாரம் செய்கின்றார். அப்படி உடைய நங்கை, அதாவது நம்மாழ்வாருடைய அம்மாவின் அவதார திருத்தலமாக இந்த திருவண்பதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட திருத்தலமானது மலை நாட்டு திவ்ய தேசங்கள்ல கடைசி திருத்தலமாக இருக்கின்றது. முதல்லையே சொன்னது போலத்தான்
மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய கோபுரங்கள்ல இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நம்பூதிரி அந்தணர்கள், அங்கு இருக்கக்கூடிய கேரள அந்தணர்கள், அவர்கள் தான் இறைவனுக்கு பூஜை செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பூஜா விதானம் இது எல்லாமே சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியது. தனி கோவில் நாச்சியார் அப்படிங்கிறத பெரும்பாலும் இந்த திருத்தலங்கள்ல நம்ம ஜாஸ்தி பார்க்க முடியாது. மகாலட்சுமி தாயார் திருவான அவள் பெருமாளுடைய திருமார்போடையே இருந்து நம் அத்தனை பேருக்கும் சேவை சாதிக்கின்றாள். அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்துல கூட பெருமாளுக்கு நாமமே அதுவாகத்தான் இருக்கு. வீற்றிருந்த கோலத்துல இந்த பெருமாளுக்கும் கடுகு சர்க்கரை ரொம்ப அழகாக பூசி, கேரளத்திலேயே ரொம்ப விசேஷம் மூலிகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த மூலிகைகளால ஆக்கின ஒரு மூர்த்தி தான் இந்த பெருமாள். அதனால இவருக்கு இன்னைக்கும் இந்த திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இருக்கிறது கிடையாது. அந்த மூர்த்தியை பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருப்பார். ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய மூர்த்தி, கேரளத்திற்கென்று உரித்தாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொண்ட ஒரு திவ்ய தேசம் இந்த மலை நாட்டு திவ்ய தேசம். அப்படிப்பட்ட மலை நாட்டு திவ்ய தேசங்கள் 13 நாம் தரிசித்தோம். அடுத்து எந்த பகுதிக்கு செல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தா பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களைத்தான் அடுத்து தரிசிக்க இருக்கின்றோம். இவ்வளவு நாள் இந்த மலையாள திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலங்களினுடைய ஒரு பெருமை என்னங்கிறத பார்த்தோம். அதுல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது, ஒவ்வொரு திருத்தலத்திலையும் நம்மாழ்வாருக்கு பெருமாள் காண்பித்த அந்த குணமானது. அதிலும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய திருத்தலம்னு பார்த்தா திருவட்டாறுன்னு சொல்லக்கூடிய திருத்தலம், திருவனந்தபுரம்னு சொல்லக்கூடிய திருத்தலம். முக்கியமா திருவட்டாறுல ஏன் அப்படின்னா நம்மாழ்வார் அவருக்கு பரமபதம் என்று சொல்லக்கூடியவற்றை பற்றி பெருமாள் காண்பித்த அந்த குணமானதை நாம் பார்த்தோம். இப்படி பலவிதமான விசேஷங்கள் கொண்ட மலை நாட்டு திருத்தலங்களை தரிசித்து முடித்தோம். அடுத்து பாண்டிய நாட்டு திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.